வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தத்ரயந்த சாரமணபத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாத்ய யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. இப்போ முதல்ல தேவரமாஷத்திலேருந்து ராமப்பிரிய பட்டர் முதல்ல ஆரம்பிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். வரதம் திரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம். நம சகலகல்யாணதாயினே சக்கரபாணியே விஷயார்ணவமக்ஞானாம் சமுத்தரண ஹேதவே. வந்தேஹம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேதவிக்கிரகம் யாஜ்ஞவல்யம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்ணும் ஹரிஹரப்பிரபும் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியானபராயணம் ஆனந்தநிலையம் வந்தே யோகானந்தம் முனீஸ்வரம். வேதாந்தவேத்யம் சகலாகமஜ்ஞம் தயாசுதா சிந்துமனந்தரூப ஸ்ரீ ஆஜ்ஞவல்யம் பரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. நமஸ்ஸபாயை. இங்கே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிக திருவடிவாரத்தில் தண்டம் சமர்ப்பித்து கொண்டு இங்கு அத்தியக்ஷகமாக எழுந்தருளியிருக்கும் பாஞ்சராத்திர வித்வாம்சாக அஸ்மாக்கம் ஆச்சாரிய வரியர்களான திருவடிவாரத்திலும் தண்டம் சமர்ப்பித்து கொண்டு பாஞ்சராத்திர ரக்ஷாயாம் பஞ்சகால விதிஹி இது சீர்ஷகம் அதிகிருத்திய யதாமதிம் யதாவகாசஞ்ச விஜ்ஞாபயாமி. சாதுர்வியூகம் பரம் பிரம்ம ஷாட்குண்ய பரிகர்மிதம் பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பிரசூதிம் பர்யுபாஸ்மஹே. பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் என்று மகாபாரதத்தில் தெரிவித்தபடி பரம நிஸ்ரேயசாசனமாகிற ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னை ஆராதிப்பதையே பரம பிரயோஜனமாக எண்ணியிருப்பவர்களுக்கு தானே தன்னுடைய ஆராதன பிரக்கிரியையை தெரிவிக்கிறார். இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்திர சித்தாந்தம் என்று 4 பிரிவுகள் உண்டு. அப்பிரிவுகளின் கூறியபடி சம்ஸ்காரங்களை செய்து கொள்ளும் ஸ்ரீ பாஞ்சராத்திராதிகாரிகளும் வெவ்வேறு வகைப்பட்டவர்களாக உள்ளனர். அதை ஈஸ்வர சம்ஹிதாயாம் பஞ்சாயுதாம் சாஸ்தே பஞ்சசாண்டில்யஸ்ச உபகாயனः மௌஞ்சாயனः கௌஷிகஸ்ச பாரத்வாஜஸ்ச யோகினः பஞ்சாபி பிரதகைகைகம் தியாத்திரம் ஜெகத்பிரபு அத்தியாபயாமாச என்கிறபடி ஔபகாயனர், சாண்டில்யர், பாரத்வாஜர், கௌஷிகர், மௌஞ்சாயனர் என்ற இந்த 5 ரிஷி வம்சத்திலே பிறந்தவர்கள் எம்பெருமானை நேரடியாக, அதாவது முக்கியாதிகாரிகளாக ஆராதிக்க இயலும் என்ற பிரிவுகளையும் எம்பெருமானின் ஆராதனை பிரிவுகளையும் நன்றாக விவரித்து பின்னர் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் பிராமான்யமும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மேலே கூறிய பாஞ்சராத்திராதிகாரிகளுக்கு இந்த பஞ்சகால பிரக்கிரியா பொதுவானது என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுவாமி தேசிகன் மிகவும் விஸ்தாரமாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில் சாதித்துள்ளார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தத்தை சுவாமி தேசிகன் 3 அதிகாரங்களாக சாதித்துள்ளார். பாஞ்சராத்திர சித்தாந்த வியவஸ்தாபனாதிகாரம், நித்யானுஷ்டான ஸ்தாபனாதிகாரம், நித்திய வியாக்கியானாதிகாரம் என்ற 3 அதிகாரங்களை கொண்ட இந்த கிரந்தத்தில் 2வது மற்றும் 3வது அதிகாரங்களில் ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரக்கிரியை பற்றி விஸ்தாரமாக தெரிவித்துள்ளார். பஞ்சகால பிரக்கிரியை பற்றி விஸ்தாரமாக தெரிவித்துள்ளார். பஞ்சகால வியவஸ்தித்யை வெங்கடேஷ விபஸ்சிதா ஸ்ரீபாஞ்சராத்திர சித்தாந்த வியவஸ்தேயம் சமர்த்திதா அதாதௌ சமுபக்ஷிப்தம் அச்சித்ரம் ஸ்தாபியதேதுனா ஸ்வயம் பிரயோஜனம் நித்யம் சுவாமி சேவன மஞ்சசா சசாமான்ய விசேஷாத்மா சர்யேயம் ஹிருதயங்கமா சசூத்திர சுமனஸ்தோமா மாலே வாமூதினி விபோஹோ. அபிகமனம், உபாதானம், இஜ்யா, ஸ்வாத்தியாயம், யோகம் என்பதாக கூறப்பட்ட பஞ்ச காலங்களின் பெருமைகளை இங்கு தெரிவிக்கிறேன். அபிகமனம் முதலாக பகவத் ஆராதனம் எல்லோருக்கும் சமம் என்பதே இங்கு சுவாமி தேசிகனாலே முதலில் விளக்கப்படுகிறது. அந்தந்த சித்தாங்களின் விளக்கப்பட்ட முறையில் 4 விதமான பிரிவுகளிலும் அந்த அபிகமனம் முதலானவைகள் பொதுவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மந்திர சித்தாந்தம் முதலானவைகளில் கூட காலபஞ்சக விபாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பெருமானின் திருவாக்கிலிருந்து நேரடியாக வெளிப்பட்ட ரத்னத்ரயம் என்று பிரசித்தமான ஜயாக்கிய, சாத்வத, பௌஷ்கரங்களில் இவ்விஷயங்கள் நன்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் ஜயாக்கிய சம்ஹிதாயாம்
பிரஷ்ன பிரதிவச்சன பூர்வகமாக அமைந்திருப்பதால் நாரதர் கேள்வி கேட்பதாகவும் அதற்கு எம்பெருமான் பதில் தெரிவிப்பதாகவும் அமைந்துள்ளது. ஏகோஹி ஸ்ரூயதே தேவ காலோ லோகே நச்சாபரா பஞ்சகால துவயோத்திஷ்டா கிமேதன் நேத்திர சம்சயா. நாரதர் எம்பெருமானை கேட்கிறார், எம்பெருமானே, லோகத்தில் ஒரே ஒரு காலம்தான் உள்ளது. அப்படி இருக்க 5 காலங்கள் என்று உம்மால் சொல்லப்பட்டது என்ன என்று அடியேனுக்கு சந்தேகம் என்று நாரதர் எம்பெருமானிடம் கேட்கிறார். அதற்கு எம்பெருமான், ஏகஸ்யைவஹி காலஸ்ய வாசரீயஸ்ய நாரதா ஆப்ரபாதா நிஷாந்தம் வை பஞ்சதா பரிகல்பனா பிருத்தக் கர்ம வசாத்காரியா நகாலா பகவஸ்மிருதா. நாரதரே, தினத்தில் ஒரே ஒரு காலம்தான் உள்ளது. அதை எழுவது முதற்கொண்டு தூங்குவது வரையிலாக 5ஆக கல்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது 5 கர்மாக்களாக கல்பிக்கப்பட்டுள்ளதே தவிர காலத்தை பலவாறாக சொல்லவில்லை. அதற்கு நாரதர், ஏககாலாஸ்ரிதானாம் ச கர்மணாம் லக்ஷணம் வத பரிஜ்ஞாதை து ஏ சத்யா கிருதகிருத்தியோ பவாமியகம். மேலே கூறியபடி 5 கர்மானுகுணமாக பிரித்து அனுஷ்டிக்க வேணும் என்று சாதித்ததே, அதை எவ்வாறு அனுஷ்டிப்பது, ஒவ்வொரு காலத்திலும் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்கு லக்ஷணம் என்ன என்பதை விவரிக்க வேணும் என்று நாரதர் பிரார்த்திக்கிறார். அதற்கு எம்பெருமான், பிராமான் முகூர்த்தாதாரப்ய பிராகம்சம் விப்ரவாசரே ஜபத்யானார்ச்சனஸ்தோத்ரைः கர்ம வாக்சித்த சயுதைः அபிகச்சேத் ஜகத்யோனிம் தச்சாபிகமனம் ஸ்மிருதம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஜப தியான அர்ச்சன ஸ்தோத்திரங்களை கொண்டு எம்பெருமானை சிந்தனம் பண்ணுதல், இப்படி அனுஷ்டிப்பது முதல் காலமான அபிகமனமாகும். ततः पुष्पबलादीनाम् उत्थायार्जनमाचरेत् भगवद्यागनिष्पत्ति कारणं प्रहरं परं तदुपादानसंयं वै கர்மகாலபதாஸ்ரிதம். 2வதாக உபாதானம். மேலே கூறியபடி இந்த 5 கர்மாக்களின் காலங்கள் எவ்வாறு பிரித்து அனுஷ்டிப்பது என்று ஒரு சந்தேகம். அதற்கு பிரஹரம் என்று ஸ்லோகத்தில் உள்ளது. பிரஹரம் என்றால் 3 மணி காலமாகும். அதாவது பிரம்ம முகூர்த்தம் தொடங்கி மாலை 6 மணி வரையில் காலத்தை 3 மணி நேரங்களாக பிரித்து அதில் 2வது பிரகரத்தில் எம்பெருமானுடைய அர்ச்சனைக்கு, அதாவது பூஜைக்கு தேவைப்படுகிற புஷ்ப பலாதிகளை ஆர்ஜித்து கொள்வது, சம்பாதித்து கொள்வது என்று பொருள். அது உபாதானமாகும். 3வதாக ததோ அஷ்டாங்க யாகேன பூஜையேத் பரமேஸ்வரம் சாதகம் பிரஹரம் விப்ரா இஜ்யா காலஸ்து சஸ்மிருதா. இதில் அஷ்டாங்க யாகத்தினால் பகவானை பூஜிப்பது என்று பொருள். அஷ்டாங்க யாகம் என்றால் என்ன என்பது பின்று விவரிக்கிறேன். 4வதாக ஸ்வாத்தியாய. ஸ்ரவணம் சிந்தனம் வியாக்கியா ததः பாட சமன்விதா ஸ்வாத்தியாய சம்யம் தத்வித்தி காலாம்சம் முனிசத்தமா. எம்பெருமான் திருவாராதன காலம் முடிந்து 4வது பிரகர காலத்தில் ஸ்மிருதி ஸ்ருதி புராணங்கள் எல்லாம் கேட்பது, படிப்பது, பாட்டிப்பது, இப்படி வைதிகமான கிரந்தத்தில் அன்வயித்து காலக்ஷேப ரூபமாக அனுஷ்டிப்பதற்கு சுவாத்தியாயம் என்று பொருள். 5வது தினாவசானே சம்பிராப்தே பூஜாம் கிருத்வா சமபியசேத் யோகம் நிஷாவசானே ச விஸ்ரமைரந்தரீகிருதம். 5மோ யோக சம்யோசௌ காலாம்சோ பிரம்மசித்திதா. 5வதாக தினத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய பிரகர காலத்தில் ஆராதனையெல்லாம் முடித்துவிட்டு விஸ்ரமிப்பதற்கு முன்பாக அந்த காலத்திலே யோகம் செய்ய வேணும். யோகம் என்றால் எம்பெருமானை தியானிக்க வேணும் என்று பொருள். இப்படி அனுஷ்டிப்பது பிரம்மத்தை சித்திக்கக்கூடியது, அதாவது மோட்சத்தை பெற்றுத்தரவல்லது. இதற்கு ஸ்ருதோ மயாக்கிலம் பூர்வம் பகவத் யாக உத்தமஹா தஸ்ய அங்கானி விபாகேன ஞாத்துமிச்சாமி அஹம் புனः. நாரதர் எம்பெருமானை கேட்கிறார், எம்பெருமானே, மேலே கூறியபடி அஷ்டாங்க யாகம் என்றால் என்ன, தஸ்ய அங்கானி காணி என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எம்பெருமான், இஜ்யா காலத்தில் செய்ய வேண்டிய ஆராதனையை ததோ அஷ்டாங்கேன யாகேன என்று 8 அங்கங்களாக விபாகங்களாக கூறியுள்ளார். அதாவது இங்கு பூஜனம் யாகம் என்றால் யஜ தேவ பூஜாயாம் என்பதாக பூஜனம் என்று பொருள்.
அபிகமனம், போகः, மதுபர்க்கார்ப்பணம், நைவேத்தியார்ப்பணம், சம்பிரதானம், வன்னி சந்தர்ப்பணம், பித்ருயாகம், அனுயாகமாக 8 பாகங்களாக பிரித்துள்ளார். அதாவது அந்தఃகரணயாகாதி யாவதாத்ம நிவேதனம் ததாத்யமங்கம் யாகஸ்ய நாம்னா அபிகமனம் மகத். முதலாவதாக அபிகமனம். அபிகமனமாவது மானசாராதனம் என்று சொல்லக்கூடிய ஹிருத்யாகம் தொடங்கி ஆத்ம நிவேதனம் வரை அபிகமனம் என்று பொருள். இரண்டாவதாக பூஜனம் சார்க்ய புஷ்பாத்யைஹி போகைர்யதகிலம் முனே பாஹ்யோபசாரைஹி தத்தித்தி போகசம்யம் து நாரத. இரண்டாவதாக போகத்தை கூறுகிறார். பாஹ்ய ஆராதனம் தொடங்குகிறது. அதாவது அந்தர்யாமி ஆராதனம் முடிந்து பாஹ்ய ஆராதனமாக தொடங்குகிறது. மந்த்ராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், ஸ்தோத்திரம், அர்ச்சனம் வரையில் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் போகா என்று பொருள். மத்வாஜ்யாக்தேன தத்னாவை பூஜாச்ச பசுனாபிவா. மூன்றாவதாக மதுபர்க்கார்ப்பணம். மதுக்ஷீரஞ்ச தத்யாஜம் என்று சொல்லக்கூடியதான மதுபர்க்கதானம் மூன்றாவது பாகமாக சொல்லப்பட்டுள்ளது. நான்காவதாக தத்ருதீயம் ஹி யாகாங்கம் துரியம் அன்னேன பூஜனம். அன்னேன பூஜனம், அன்னத்தினால் பூஜை என்றால் போஜ்ய பக்யாதிகள் நிவேதனம் என்று பொருள். இது நான்காவதாக சொல்லப்பட்ட பாகம். ஐந்தாவதாக சம்பிரதானம் து தன்னாம யாகாங்கம் பஞ்சமம் ஸ்மிருதம் நிவேதிதஸ்ய யத்தான்னம் பூர்வோக்த விதினா முனே சம்பிரதானம் து தன்னாம யாகாங்கம் பஞ்சமம் ஸ்மிருதம். சம்பிரதானம். சம்பிரதானம் என்றால் விஸ்வக்சேனாதி பரிவாரங்களுக்கும் அதிதி பாகவதர்களுக்கும் விநியோகிப்பது சம்பிரதானம் ஆகும். ஆறாவதாக வன்னி சந்தர்ப்பணம் ஷஷ்டம் பித்ருயாகஸ்து சப்தமம். வன்னி சந்தர்ப்பணம். வன்னி சந்தர்ப்பணமாவது நித்திய யாகாதிகளை அதாவது நித்திய ஹோமாதிகளை செய்துவது என்று பொருள். பித்ருயாகஸ்து சப்தமம். பித்ருயாகம் என்றால் ஸ்ராத்தாதிகளை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிராணாக்னி ஹவனம் நாம் நாது அனுயாகா ததஷ்டமம். எட்டாவதாக அனுயாகம். அனுயாகம் என்றால் பிராணாகுதி பூர்வகமாக அந்தர்யாமி ஆராதனாத்மக போஜனத்தை இங்கு கூறப்பட்டுள்ளது. மேலே இந்த விஷயம் பிரபன்னர்கள் விஷயத்தில் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயமாக பிரபத்தியை அடைந்து கொண்டு அதன் மூலமாக எம்பெருமானை அடைய நினைப்பவர்களுக்கு பிரபன்னர்களுக்கு இந்த பஞ்சகால கிரமம் விட வேண்டியதா அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டியதா என்று விசாரம். விட வேண்டியது என்று பூர்வபக்ஷம். அதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பிரபத்தி பிரகரணேஷு ததங்கதையா ததுபதேசாபாவாத். பிரபத்தி பிரகரணத்தில் அவைகளுக்கு அங்கமாக ஆணுகூல்யாதிகள் தான் சொல்லப்பட்டுள்ளன. பஞ்சகால விதியை அங்கு சொல்லப்படவில்லை. இரண்டாவதாக விளம்பாட்சமாதிகாரிணா சாதவார்ஷிக விரதபூர்ணாவதி காலக்ஷேபாட்சமத்வாத். கால விளம்பத்தையே பொறுத்து கொள்ளாத அதிகாரிகளுக்கு இந்த அனுஷ்டானங்கள் மூலமாக மோட்சத்திற்கு செல்லும் கால விளம்பமானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டென்பதால் எம்பெருமானை சீக்கிரமாக அடையும் வழியில் பிரவர்த்திக்கவே விரும்புவதாலும் இவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இதுபோன்ற காரணத்தாலே விட வேண்டியது என்று பூர்வபக்ஷம். அதுக்கு சித்தாந்தமாக சமாதானம் யதுக்தம் பிரபத்யங்கத்வேன உபதேசாபாவாத் பரித்யாஜ்ய இதி தத் ந குதேதி சேத் பாஷ்யகாரோக்த நித்திய சமாராதனஸ்யாபி பரித்யாஜ்யத்வ பிரசங்காத். அதாவது பிரபத்திக்கு அங்கமாக இந்த பஞ்சகால பிரக்கிரியை கூறப்படவில்லை என்று சாதித்தீரே, அது சரியானது அன்னு. அப்படி எடுத்துக்கொண்டால் பாஷ்யகாரரால் அருளி செய்யப்பட்ட நித்திய கிரந்தங்களும் கூட தியஜிக்க வேண்டிய பிரசங்கம் வருவதாலே இந்த ஆராதனாதி விதிகள் எல்லாம் பகவத் பிரீத்தியேக பிரயோஜனதையா அனுஷ்டேயம் என்று அனுமதித்தீர்களாயின் அதற்கு சமானமான எல்லாவற்றையும் அனுமதிக்க வேண்டும். பிரபத்தியங்கமாக சர்வ தர்மங்களையும் தியஜிக்க வேணும் என்று வாதிப்பவர்களும் கூட சுவாமியான எம்பெருமானுக்கு தாசபூதனான பிரபன்னனுக்கு ஸ்வரூப பிராப்தமான கிங்கர வித்தியை அடைகிறார்கள். இதற்கு மேல் 100 வருஷ கால விரதத்தை அதாவது விரதாலயசியத்தை பொறுக்க முடியாது என்று சொல்வது சரிதான். அடியேன் சித்தமான உபாயத்தை கொண்டு இருக்கக்கூடியவர்களை 100 வருஷ காலமும் அனுஷ்டிக்க வேணும் என்று சொல்லவில்லை. எப்படி என்றால்
அதற்கு புருஷனானவன் நதியை கடப்பதற்கு படகுக்காக காத்திருக்கும் நேரத்தில் ஜூத கிரீடையை விளையாடுகிறான். சிலர் பணபந்த ஜூத கிரீடையை விளையாடுகிறார்கள். அந்த ஜூத கிரீடையின் நெறிமுறையானது இருவருக்கும் சமம்தான். லீலைக்காக விளையாடியவர்கள் படகு வந்தவுடனே அவர்களுடைய பிரயாணத்தை செய்கிறார்கள். மீண்டவர்கள் அங்கேயே ஜூத கிரீடையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலேயே இங்கும் என்று தத்துவவித்துக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. பிரபன்னனான இருந்தாலும் கூட யாவத்தேக பரிசமாப்திம் கர்மங்களை அனுஷ்டிக்க வேணும். அத்தாலே பிரபன்னனுக்கு ஒரு விதமான விளம்பமும் வருவதில்லை. இப்படியாக பஞ்சகால விதியை அனுஷ்டிக்க வேணும் என்று உதாரணபூர்வமாக சுவாமி தேசிகன் அருளியுள்ளார். இந்த மாதிரி அனுஷ்டிப்பதன் பலம் ஆராதனம் பகவதா இதை பாத்மசம்ஹிதையில் சரியாபாதத்தில் 13வது அத்தியாயத்தில் கூறியுள்ளார். ஆராதனம் பகவதா குர்வன்னேவா வசீததி வருஷேஷு துவாதசஸ்வேவம் அனுதிஷ்டன் சமாஹிதः கிரியாகலாபமகிலம் யாதி சாயுஜ்ய சம்பதம் ஷட்சு வருஷேஷு சாரூப்யம் சாமீப்யாதி சுனிச்சிதம் சாலோக்கியம் பலமேகஸ்மின் வத்சரே நாத்திர சம்சய. அதாவது 12 வருட காலங்கள் அனுசூயமாக இந்த பஞ்சகால விதியை அனுதிஷ்டதே ஆனால் அவனுக்கு சாயுஜ்யமான பலம். 6 வருட காலம் இந்த பஞ்சகால விதியை அர்ச்சித்ததே ஆனால் சாரூப்பிய சாமீப்பியமான பலம். 1 வருட காலம் இந்த பஞ்சகால விதியை அர்ச்சித்ததே ஆனால் சாலோக்கியமான பலம். இங்கு காலபேதேன பலபேதத்தை பாத்மசம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக கூறியுள்ளார். தன்யவாதः. பிரஷ்னோத்தரம். இப்போ சுவாமி சாதித்த விஷயம் அபூர்வமான பாத்மசம்ஹிதையினுடைய ஜெயாக்கிய சம்ஹிதையினுடைய விஷயமாக சாதித்தார். இப்போ சாதிக்கும் பொழுது இதில் அந்த அதிகமான உபாதான வித்யா சுவாத்தியாயம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது விஷயத்தில் வரைச்சே இந்த இஜ்யா என்கிற பகவதாராதனம் என்பது புருஷாளுக்கு மாத்திரம்தானா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டுள்ள ஸ்திரீகளுக்கும் சம்பந்தம் உண்டா? அதை பற்றியதான விஷயங்கள் ஏதாவது? இங்கே அந்த இஜ்யாராதனமானது பகவத் பிரீத்தியக பிரயோஜனமாக இருப்பதால் பிரபன்னர்களுக்கும் பிரபன்னன் அல்லாதவர்களுக்கும் கூட சமானம்தான் என்று கூறப்பட்டுள்ளது. அங்கே அனைவரும் எல்லாரும் அனுஷ்டிக்க வேணும்னு சொல்லி ஸ்திரீகள் விஷயமாக அங்கே எந்த மாதிரியான நிர்தாரணம் எடுத்திருக்கார் அப்படின்னாக்க, இவா பரிச்சரியானுபத்தியதா அப்படின்னு வரைச்சு இந்த இவா இவருக்கு புருஷனானவன் கைங்கரியம் பண்றச்சு அவளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்கிறார் இல்லையா, அதுவே இஜ்ஜியாக கொள்ள வேண்டும் என்பது பூர்வாச்சாரியாருடைய சித்தாந்தமாக. பர்த்தா கைங்கரியம் பண்றதுக்கு ஆரம்பிச்சு நீயே பிடிச்சி போவா கைங்கரியம் பண்ணணும், அதுவும் பகவத் கைங்கரியத்தை சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் சரி, கிரகாராதனமாக இருந்தாலும் சரி, அவருக்கு வேண்டியதான பணிவிடைகளை செய்வதே இவாளுடைய ஒரு இஜ்ஜியாக கொள்ள வேண்டும். யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவாரம் பண்ணணும் தான் அப்படிங்கிற கணக்கு. பஞ்சகால பிரக்கிரியை யாருக்கு விகிதம்? புருஷனுக்கா ஸ்திரீகளுக்கா? புருஷனுக்கு தான் விகிதம். அது அப்போ புருஷனுக்கு விகிதமா இருக்கிறது ஸ்திரீகளுக்கு உண்டான விகிதம் யாருக்கோ அவளுக்கு தான் அது. இல்ல பஞ்சகால பிரக்கிரியை என்பது
பொதுவானதுதான். உனக்கு என்ன? என்னைக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்கிறார்களோ அவளுக்கு உபதேசமே பஞ்சகால அப்படியே பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைஷ்யைஹி சூத்ரைஹி சதர்ஷனைஹி அர்ச்சனையஸ்ய சேவஸ்ய நிகேத சாதசம் போலியோ. அப்ப இவன் பிரபந்தம் உண்டாய் வருது. அதான் கேள்வி. வாசிஷ்ட சம்ஹிதையில ஸ்ரீராம் பஞ்சகால விதிஹி ஆமா ஸ்ரீராம் பஞ்சகால விதிஹி ஸ்பஷ்டமா வாசிஷ்ட சம்ஹிதை இந்த பஞ்சகால விதி விஸ்தாரமா சொல்லிட்டு வர்றார். அதுல பிரதிவர் சூத்ரானாவுக்கு பஞ்சகால விதின்னு எடுக்கிறார். இதத்தான் சொல்லும் பொழுது அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு வரைச்சு பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதிகாரனா இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அர்ச்சனம் என்பது பிராமணனுக்கு ஏற்பட்டது, இவனுக்கு அவனை வந்தனம் செய்வது என்பது க்ஷத்ரியனுக்கு ஏற்பட்டது, அவனுக்கு சக்கியமாக இருப்பது வைசியனுக்கு ஏற்பட்டது, அவனுக்கு ஆத்ம நிவேதனம் செய்வது என்று ஸ்ரீ சூத்ரானாம் நியமம் என்பது இப்படி நியமத்தை வச்சிருக்க. அப்போ இது பூரா பஞ்சரதத்துக்குள்ள இருக்கு. ஸ்பஷ்டமா வாசிஷ்ட சம்ஹிதையில தனித்தனியாவே சொல்றார் சுவாமி. இதே ஒருத்தர் சொல்றது பாஞ்சராத்திரம் வரைச்ச எல்லாருக்கும் சம்மந்தம் உண்டாரு. அதுதான் நாங்கள் வரைச்ச ஒருத்தருக்கு தான் உண்டு, இன்னொருத்தருக்கு இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை சொல்ல முடியாது. அங்கே வரைச்ச அவளுடைய மனுஷனுடைய அதிகாரம் அதிகாரம் நியதம். எனக்கு அதிகாரம் இருக்குன்னா நான் போய் பண்ண முடியாது. அவளுக்கு ஒரு சீமா இருக்கு, அந்த சீமாவோட அதில் தான் இருக்கணும். அதுதான் ஒரு பிரகிருத விஷயத்தில் வரைச்ச ஆமாம் ஜாதக நாமகரணாதி எல்லாம் பண்ணுறோம். ஆமாம் அதில் பண்ணத்தை யாருக்கு இந்த மாதிரி ஜாதக நாமகரணாதி எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எல்லை நியமிக்கப்பட்டது சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் வர்றதுக்கு முக்கியமாகத்தான எதிரிகள் எவ்வளோ கேட்டாலும் அதுக்கெல்லாம் இப்போ சமாதானம்னு சாத்துவ சம்மதிக்கு பாரு அவன் எடுத்து சாத்துவ சம பிரயோகத்தை வாக்கியத்தை எடுத்து எழுதுறேன் சமாச்சாரத்தில் கடைசியில் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான பகவத்துடைய சம்பந்தம் இருந்தாலும் இன்னாருக்கு இவ்வளவுதான் இவ்வளவுதான் நீ செய்ய முடியாது, நான் செய்யக்கூடாது. அதேதான் யாராருக்கு எந்தெந்த விடயம் பகவத் விடயத்தில் எந்த மாதிரி காரியங்களை செய்யணுமோ அதுதான் முக்கியம். கடைசியிலாம் வந்து கடைசியில் வந்து கடைசியில் வந்து அப்போ நீ சொல்றது பார்த்தா பாஞ்சராத்திரம் தான் முக்கியமாக கொடுக்குறது, வைகாரத பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு வந்துடுமோ என்னவோ ஒரு கேள்வி நானே ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு மேலே சொல்றேன். அதனால அவளுக்கு இந்த மாதிரி சொல்றேன்.